மங்களகரமா விளக்கேற்றுவோம். ஸோ கண்டிப்பா வந்து பிரேயர் சாங்க்கு அப்புறம் வந்து விளக்கேற்றிட்டு ஒரு அழகான ஒரு வெல்கம் டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசை இருக்கும். ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆடை அலங்காரம்லாம் செஞ்சுட்டு ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு குட்டீஸ்ல இருந்து யாரும் பெரியவங்கலாம் தெரியவே இல்லை, எல்லாம் குட்டீஸ் தான். ஆனா அதை வழிநடத்துறவங்க ஒரு பெரியவங்க மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டியோட குட்டியா ரொம்ப அழகா செல்லமா அவங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ஆனா உமான்னு கூப்பிடலாம் தோணுது. எப்படி மேடம் கரெக்டா? ஓகே. சோ உமா அவர்களும் அவங்களுடைய என்டையர் டீமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகா வந்து நமக்காக ஒரு பரதநாட்டியம் சாங்காக ஆட போறாங்க. இட்ஸ் வெல்கம் டான்ஸ். இங்கதான். சோ குட்டீஸ் எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா ஆடுறதுக்கு? யா ஓகே சூப்பர். சோ உமா மற்றும் அவங்களோட குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்காக வந்து ரொம்ப அழகான ஒரு பாடலுக்கு நடனம் புரிய போறாங்க. So let's have them here. அவங்களுக்கு வந்து ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாமா? Yes, let's encourage them. Come on. So talent group உடைய first dance வந்து இங்க வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. Let's watch it. So our song ரெடியா இருக்கப்பா ப்ளே பண்ணுங்க. பின்னாடி வயர் இருக்கு. உமா ஒரு நிமிஷம் பின்னாடி வயர் இருக்கு. லைட்டா கால் வந்து குட்டீஸ் பின்னாடி வராதீங்க. ஓகே. ஒற்றுமையே உயர்வுக்கு வழி. நிறங்களால் குணங்களால் மொழிகளால் வேறுபட்டிருப்பின் நாம் எல்லாரும் இந்திய மக்கள் என்ற ஒற்றுமையையும் நாட்டுப்பற்றையும் ஊட்டும் பாரதிலே தானே தொடர்கிறது. பாரத சமுதாயம் ராகுண்டகா தாளமாகி
சேரும் அது எந்த நாடும் காப்போம் தனியொருவன் துணவில்லை ஜகதினை அடித்தேனும் தனியொருவன் துணவில்லை ஜகதினை அடித்தேனும் வாழ்க பாரத சமுதாய வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாய வாழ்கவே அற்புதம் கற்பிடம் தட்டு தட்டு தக்கரவி தட்டு தக்கட்டு தட்டு தக்கரம் தட்டு தக்கரம் தட்டு தக்கரவையும் தக்கரவையும் எல்லாரும் போட்டுலம் எல்லாரும் ஓடிடம் எல்லாரும் போட்டுலம் எல்லாரும் ஓடிடம் எல்லாரும் எண்ணிட மக்கள் நாம் எல்லாரும் எண்ணிட மக்கள் எல்லாரும் ஓடுவே எல்லாரும் ஓடுவே எல்லாரும் ஓடுவே எல்லாரும் ஓடுவே எல்லாரும் தென்னாட்டு மங்கள் நாம் எல்லாரும் தென்னாட்டு மங்கள் எல்லாரும் தென்னாட்டு மங்கள் பாரத சமுதாய வாழ்கவே பாரத சமுதாய வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாய வாழ்கவே 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 ஜெயஹிந்த். So, அந்த பாரத மாதாவே வந்து பாத்தீங்கன்னா ஆடின மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு அருமையா இருந்துச்சுல. சென்ற பலமா இருக்காங்க நிறைய பேர் தேங்க்யூ வெரி மச். ஸோ உமா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ உங்களோட மாணவிகளை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து ஆட வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குருவை தான் சேரும் அது பெருமை. நன்றி 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 வாழ்க வளமுடன். சாரே சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் சாங் செலக்ஷனே அப்படியே ஆடி எடுத்து போல இருந்துச்சு மிஸ்டேக் சூப்பர்ங்க thank you very much so thank you very much sir and இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக I will request Roja to take it over. வணக்கம். கிரசென்ஷியாவை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதற்கும் மற்றும் அதனுடைய முக்கிய தகவல்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்ளவும் திருமதி சுதா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். Good morning one and all. Such a grand event. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே நான் வந்தப்போ சில பேர்ட்ட கேட்டேன். Happy Children's Day for all of you. For all of you, for all of us தான் சொல்வோம். ஏன்னாக்கா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு குழந்தை இருக்கு. There is a child in all of us. We have to keep them alive. ஸோ குழந்தைகளா இன்னைக்கு ப்ரோக்ராமை நீங்களும் சேர்ந்து ரசிச்சுட்டு இருக்கீங்க நம்புறோம். அண்ட் வந்திருக்கும் கெஸ்ட் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். கிரெசென்ஷியா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ இப்போ வந்து என்னன்னா சோஷியல் காஸ்க்காக ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ப்ரோக்ராமோ ஒரு தொண்டு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இதை வந்து நம்ம கிரெசென்ஷியா ட்ரஸ்ட் வந்து ரொம்ப திறம்பட அவங்கள சொல்லணும்னா சிங்கிள் ஹேண்டட்லி ஷீ இஸ் டூயிங் தட் with all the support of the trustees and management. So I am here to introduce Crescentia to all of you. யார் இவங்க என்ன பண்றாங்க எவ்வளவு வருஷமா பண்றாங்க இதுக்கு உங்களுக்கு பின்னாடி இந்த Crescentia ட்ரஸ்ட்ங்கிறதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க இவங்களுடைய ஃபியூச்சர் விஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். Okay, how and why Crescentia was formed? Crescentia Education and Charitable Trust is a non-governmental organization started in the year January 11, 2011. The sole objective of initiating this trust was with regard to the future of children in our society, whom we consider as future leaders. The children should be provided with quality education along with discipline and good habits so that their future should be secure. Imparting discipline and dynamism in a child would be an ethical move to serve humanity as we construct a bright future for our country. So, எல்லாமே இந்த வணக்கம் டான்ஸே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புறோம். Due blessings of Almighty and with support of innumerable noble hearts, the trust was able to educate 75 tiny tots, 500 teacher training students, 25 internal and external staff members and 12 senior citizens. So, எங்களுடைய இந்த ட்ரஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சுபிதா அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் இல்லை. மொய்தீன் சுபிதா பேகம் is a teacher
as well as social activist. அவங்களுடைய வரலாறு வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு சொல்லும் பொழுது இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. நிறை குடம் தழும்பாது. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அவங்க கிட்ட. உங்க முன்னாடி சொல்றதையும் ஐ ஃபீல் ஸோ ஹானர்ட். She is a graduate in psychology and social work and a postgraduate in Montessori. She started her career in 2007 as a teacher. In 2008, she worked as an agency partner for Max New York Life Insurance, as a coordinator at Agarwal Eye Hospital. Wide experiences in diversified sector, she began Crescentia Trust and Crescentia Institution in the year 2011. She worked very hard in the initial stages and moved forward to the next step by initiating vocational and diploma training courses in the year 2014. She successfully started a preschool in the year 2017. She counseled 200 children and above and brought about a major change in their lives. That is very important. ஒரு சைல்டு வந்து எஜுகேஷனல்ல வந்து அவங்க எவ்வளோ பிரைட்டா ஷைன் ஆகிறாங்களோ இல்லையோ, சைக்கலாஜிக்கலா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. To 25 above needed children, provided medical support more than 15 people. Through her trust, 10,000 people and above have been benefited through food distribution during COVID crisis. Over 3 lakh rupees have been sponsored through the trust for the benefit of COVID patients. She initiated a COVID war room via WhatsApp group during COVID second wave. So COVID second wave வந்து நம்மளால யாருமே மறந்திருக்க முடியாது. அப்போ வந்து இந்த செகண்ட் வேவ்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்கலாம் வந்து நாட் லெஸ் தேன் காட். பிகாஸ் நம்ம எல்லாமே நம்ம க்ளோஸ் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் வேவ் கூட எங்கேயோ வந்தது, யாருக்கோ வந்ததுன்னு போயிடுச்சு. செகண்ட் வேவ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வந்து கோவில் கட்டி கும்பிடணுங்கிற ரேஞ்சில் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்பவும் கூட இந்த ஃப்ளட்டுக்காக they are supporting for so many people for their food and everything. She has 4 branches with 515 internal staff, external staff, 100 volunteers, 25 members and 7 advisory board members. So அவங்களுடைய இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் கலாம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா you were born with wings. நம்ம பிறக்கும் போதே விங்ஸோட தான் பிறக்கிறோம். அதை வச்சு நம்ம நடக்கலாமா? தப்பு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் பறக்கணும். Don't crawl, learn to use them to fly and fly and fly and fly higher and higher and higher. With this, I end this short intro தான் நம்ம கொடுத்துருக்கோம் Crescentia Trust பத்தி. நீங்களும் வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வெப்சைட்ல போய் பாருங்க டீடைல்ஸ் எல்லாம். உங்களுடைய வாலண்டரி சர்வீசஸும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். உங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வருங்காலத்தில் Crescentiaவோட ஏதாவது வகையில் அசோசியேட் ஆகி நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த நம்மளுடைய கம்யூனிட்டியை நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டியை எல்லாருமே வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வருவோம். எந்த விதத்தில் ஏதாவது, ஏன்னா பணம் காசு சில பேர் சப்போர்ட் பண்ணலாம், பட் எல்லாராலையும் முடியாது. பட் இந்த சோஷியல் சர்வீஸ், வாலண்டியரிங் இதெல்லாம் வந்து பைசா செலவு கிடையாது, பட் எல்லாருமே பண்ணலாம். இது எல்லாருமே யூஸ் ஆகும். தேங்க்யூ. வித் தட் ஐ எண்ட் திஸ் நோட். ஓவர் டு யூ. அதாவது சுதா மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டர் கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் எல்லாமே நிறைய சொல்லலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்றாங்க. ஷீஸ் சகல் கலாவல்லி. ஆனா இன்னைக்கு வந்து Crescentia பத்தி பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏதோ சரி ஒரு நிமிஷம் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சா கிட்டத்தட்ட மேடம் இப்போ 1 hour ஆயிடுச்சு தெரியுங்களா? ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு Crescentia பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி ஹியூஜ் ஹிஸ்ட்ரி. ஸோ ரொம்ப அழகா எடுத்து சொன்ன சுதா மேம்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் நல்லா சந்தோஷமா கைதட்டலாம். தேங்க்யூ வெரி மச் மேம். சீரியஸ்லி Crescentia வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணேன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஆனர் பண்றதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. ஸோ ஐ வுட் ரெக்வெஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் Crescentia எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மிஸ்ஸஸ் சுபைதா அவர்களை அன்போடு மேடைக்கு அருகாமையில் அழைக்கிறோம். இப்போ மேடையில் வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். So I would request Subaita to do the honoring for all the dignitaries. So முதலாவதாக இப்போ நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் திரு அருண் பாரதி அவர்கள். ஸோ நம்ம அண்ணா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த பாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமான் சார் போட்டு அப்படி தாக்கியிருப்பாங்க. பட் அந்த பாடல் பின்னாடி வந்து அந்த பாடல் வரிகள் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ சூப்பரா கலகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மனிதர் நமக்காக இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் ரியலி வெரி ஹாப்பி.
ஹாப்பி ஃபீலிங் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு ஓவர்வெல்ம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யோர் டைம் அண்ட் பிரசன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட குழந்தைகளை வந்து நீங்க என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன சொல்றது தெரியல. நன்றி அப்படிங்கிறது சின்ன வார்த்தை, பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி மேடம் வந்து பத்தி சொல்லணும் அப்படின்னா டாக்டர் பிரபா குருமூர்த்தி அவர்கள், கிராண்ட் டாட்டர் ஆஃப் சினி ஆக்டர் அண்ட் சிங்கர் டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள். ஸோ மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஷீஸ் அ கான்ஸ்டன்ட் சப்போர்ட், அதாவது ஒரு பேக் போன் மாதிரி. அவங்க வந்து அவ்வளோ அழகா வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெசென்ஷியாக்காக. அண்ட் இன்னைக்கு நமக்காக திருவாரூர்ல வந்திருக்காங்க. நான் சொன்னேன், ஸோ அவங்களோட டைமையும் வந்து பொருட்படுத்தாத 6 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காங்க நம்மளை என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ வெரி மச் மேம் ஒன்ஸ் அகெயின் ஃபார் யோர் டைம் அண்ட் பிரசன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி.